அடுத்தபடியாக இப்போது சாது சாமியார் வேடம் பறித்து ஊருக்கு மேற்கே குளத்தக்கரை ஆரம்பத்தடியில் அத்திமரத்து பூசாரி அமர்ந்திருக்கிறேன். யாரோ குழந்தைகள் என்னை நாடி வருகிறார்கள். அன்னவர்களை யாருன்னு கவனிக்க வேண்டும். குழந்தைகளா, உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். இருந்தாலும் உங்கள் முகத்தை பார்க்கும்போது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் என்னை நாடி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? உண்மையே சாமி. சரி, அப்படி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா இருக்கா என்று அறிய வேண்டுமானால் என் ஞானத்தால் பார்க்கும்போது ஒன்றும் புரியவில்லை. சரி, உன் கைகளை காட்டுங்கள். ரேகையை பார்த்து கணித்து சொல்கிறேன். இது அன்ன ரேகை, ஆரிய ரேகை, சூரிய ரேகை, விருப்பாட்சி ரேகை, வித்திய ரேகை. இதையெல்லாம் கூட்டி கழித்து பெருக்கி வகுத்து பார்க்கும்போது ஐயா ஜாதகத்தில் உள்ளபடி சாற்றுகிறேன் கேளுங்களே. அந்த புத்தூர் அந்த புதுச்சேரி நல்பேட்டையா ஜாதகத்தில் உள்ளபடி அம்மா சாட்டுகிறேன் கேளுங்களே. ஜாதகத்தில் உள்ளபடியே சாட்டுகிறேன் கேளுங்களே. புத்தூர் அம்மா ஏனம்மா புதுச்சேரி நல்பேட்டையில. குழந்தைகளா, புத்தூர் அகரவரம் புதுச்சேரி நல்பேட்டையிலே ஆரியப்பிராஜனுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தார் அல்லவா? ஆமாம் சாமி. அந்த குழந்தை பிறந்த நாளடைக்கே அந்த பாச்சோனத்தை மருத்துவரை பெற்ற ஒரு கல்மரம் ஒன்று பிறந்தது. அந்த கல்மரத்தையும் இந்த பெண்ணையும் அரமணை ஜோதிடரை வரவழைத்து ஜாதகத்தை நன்றாக கணித்து பார்க்கும் போது இந்த மாலா பெண்ணிற்கு 16 வயது பருவமங்க யாருடனே இந்த பெண்ணை சிறையெடுக்க ஒரு தேவகுமாரன் வருவான் ஜாதகத்தில் இருந்த காரணத்தால் அந்த கல்மரத்துக்கு நீங்கள் 5 வீட்டு ஆசாரி அண்ணந்தம்மார்கள் நீங்கள் 5 தானே? ஆமாம் சாமி. நீங்கள் 5 ஒன்று கூடி அந்த கருமத்துக்கு படிக்கு 10 நச்சுவை சொல்லானிட்ட காரணத்தால் அந்த மாபெரும் தோஷத்தால் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. அப்படி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க வேண்டுமானால் இப்பொழுது சென்று அந்த கருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுவை சொல்லானையெல்லாம் எடுத்து அகற்றி எறிந்துவிட்டு மல்லிகை புஷ்பத்தால் அலங்காரம் செய்து பசும் சாணம் கொண்டு வந்து மெழுகி ஒரு குடம் பசும் பாலால் பார் அபிஷேகம் செய்து வந்தால் அந்த பாவ தோஷமெல்லாம் நீங்கி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அப்படியே செய்கிறோம் சாமி, அப்படியே செய்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக பிறந்துவிட்டால் காத்தவரையன் தொட்டிது சொன்னார் அம்மையப்பன் என்று பெயர் சுட்டுங்கள். அப்படி பெண்களாக பிறந்தால் காளியம்மாள், கன்னியம்மாள், காமாட்சி என்று பெயர் சுட்டுங்கள். போய் வாருங்கள், போய் வாருங்கள். சற்று முன்பாக நமது உள்ளூரை சேர்ந்த அன்புக்குரிய பாதத்துக்குரிய அருமை அண்ணன் ரோட்டு வேலை வீரமலை அண்ணார் அவர்கள் 50 ரூபாய் காணிக்கையாகவோ அன்பளிப்பாகவோ கொடுத்து என் மனதில் சில நீண்ட நாட்களாக மாபெரும் குறை இருக்கின்றது, அந்த குறை தீர வேண்டும் என்று சொல்லி இந்த தெய்வத்தை வாழ்த்தி வந்தனம் செய்து எனக்கு பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார். தாயே பராசக்தி, புகழம்மா, சத்தியவிநாயக பெருமானே, அந்த குறையாகப்பட்டது 3 மாதம் 90 நாளுக்குள் 3 மாதமும் 3 வருடக்குள் குறை நீங்கி நிறையாக வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வந்தனம் செய்கிறேன். வணக்கம், வணக்கம். சரி, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆரியமல பெண்ணாகப்பட்டவள் அந்த மலத்தில் தாதி பெண்களோடு சேர்ந்து பூப்பந்தாடி கொண்டிருப்பார். அதிவிரைவாக ஆரியப்பராஜர் கோட்டை ஆரியமாலா பெண்ணை சந்திக்க வேண்டும். அது விரைவாக செல்ல வேண்டுமானால் ஆரியப்பாலா கோட்டை என்றால் கட்டுக்காலம் அதிகமாக இருக்கின்றது. 8 சுத்து கோட்டை எறும்பேற மண்டகம், 10 சுத்து கோட்டை பாம்பேற மண்டகம், மண்ணான் தலையாரி மதிலேறும் சிறப்புடையான் என்று சொல்லப்பட்ட அனைவரும் காவல் புரியும் வேலையிலே நான் இந்த மனிதத்தோடு செல்ல முடியாது, செல்லவும் வேண்டாம். ஆகையால் நான் இப்போது மைரூபம் கொண்டும் அல்ல கொண்டும் அல்ல
உன்னோடு கலந்து விட்டார்